சந்தாவோட அப்பா இந்த மாதிரி சந்தாவை அவனோட மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் பார்த்துக்கவே முடியாதுன்னு பேசிட்டு போனதை கேட்டுட்டு சேரனும் கண் கலங்கி உடஞ்சி போய் உட்காந்துருக்க. பல்லவனும், அண்ணா இப்ப என்னென்ன பண்றது, என்ன பண்றது, ஊருக்கு திரும்பி போக வேண்டியதான், வேற என்ன நம்மளால பண்ண முடியும். அண்ணா, எப்படியாவது நீ சந்தானிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு. என்னடா என்ன பண்ண முடியும், சந்தாவை ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா அப்படியும் பண்ண எப்படிடா முடியும், அவங்க சொந்தக்காரங்களோட வந்திருக்காங்கடா, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. நான் ஏன் சந்தோஷத்துக்காக உன்னை ஆபத்துல தள்ள விரும்பல. வா, நீ வா, முதல்ல ஊருக்கு கிளம்பி போகலாம். அண்ணா, இங்கேயே ஒரு நிமிஷம் இருண்ணே, இப்போ வந்துடுறேன். எங்கடா போறேன், இதோ இங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேண்ணே. சரி, போயிட்டு சீக்கிரமா வா, நம்ம அப்படியே பஸ்ல கிளம்பி போயிடலாம். இருங்க, நான் வந்துடுறேன். உடனே தனியா போன பல்லவனும் சோழனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. சோழனும், டே என்னடா சந்தாவை பார்க்க போறீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க, நாங்களும் வந்திருப்பல்ல. இல்லைண்ணா, அன்னைக்கு தெரியும், ஆனா அண்ணன் தான் தனியாவே போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட கடைசி நேரத்துல தான் உங்க கூட வரேன்னு சொல்லி சொன்னேன். அண்ணி சொன்னதுனாலதான் என்னையும் கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அண்ணன் வேற உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது, என்ன பண்றதா. இருடா, முதல்ல பாண்டிக்கிட்ட இதை பத்தி பேசிட்டு நான் கால் பண்றேன். ஆமா, நம்ம 6 மாசம் டைம் கேட்டதெல்லாம் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்க முன்னாடியே வரதட்சணை எதிர்பார்க்கறாங்களோ. அண்ணன், அவங்க பேசிட்டு போறத பார்த்தா வரதட்சணைலாம் ஒன்றும் எதிர்பார்க்கலாம். நம்ம அப்படியே வரதட்சணையா பணத்தை நகையை கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பா மனசு மாற மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மாமா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இது போறேன் அது போறேன்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்ப அப்படியே ஃபுல்லா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அவங்க கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. அதனாலதான் அண்ணனும் ஊருக்கு கிளம்பி போகலாம், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லுது. சரி இருடா, நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணு. நான் பாண்டிக்கிட்டையும் நிலக்கிட்டையும் இதை பற்றி பேசிட்டு உனக்கு மறுபடியும் அடிக்கிறேன். அது வரைக்கும் அங்கேயே இருங்க. அண்ணன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி இங்கே வரேன்னு வராதிங்க. நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறமா மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாண்டிக்கிட்டையும் நிலாக்கிட்டையும் ரொம்பவே டென்ஷனோட நடந்ததை சொல்ல. நிலாவும், அது எப்படி அவங்க அப்படி பண்ணலாம், 6 மாதம் நம்ம தான் டைம் கேட்டிருக்கோம்ல. இங்கே பாரு நிலா, எல்லாரும் உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் நியாயமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க இதை விட அதிகமான பணத்தை தரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மாமா மேலே இருக்க பயத்தால் கூட இவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்கலாம். 6 மாசத்துக்கு முன்னாடியே கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டியும், இல்லையே அப்படி பண்ண வாய்ப்பில்லை, ஏதோ பூஜாரி 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு கூட சொன்னாங்களே. அதெல்லாம் பணத்தை கூட எல்லாத்தையுமே மாத்திருவாங்க. அதனாலதான் நடுவுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு நமக்கு தெரியல. பட் இப்போ மட்டும் சந்தாவை அவங்களோட ஊருக்கு போக விட்டுட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா சந்தாவாலையும் அண்ணனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாமல் கூட போயிடலாம். சந்தாவுக்கு ஊருக்கு போன உடனே கல்யாணத்தை கூட பண்ணி வச்சிடலாம். அப்படி கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த விஷயமும் அவ்வளோதான், ரொம்பவே பெரிய பிரச்சனையாயிடும். அண்ணனும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலன்னு சொல்ல. நிலாவும் பாண்டியும், நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நடேசன் அங்கே வந்து, என்னடா என்ன மறுபடியும் ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ண போறீங்களா? யோயோ, வெளியே போயிடு, ஆல்ரெடி நீ பண்ண காரியத்தால் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். இங்கே பாருங்கய்யா, திருட்டு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். ஆமாம், அங்கே போயிட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்து வைக்கிறதுக்காக குடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆட போறியா என்ன? இங்கே பாரு, நான் குடியை விட்டுட்டேன், வேணா என் மருமக கிட்ட கேட்டுப்பாரு. உடனே சொல்லணும், என்னென்ன என்ன இந்த ஆள் இன்னைக்கு குடிக்கலையா என்ன? நீங்களே பார்க்குறீங்கல்ல, இது வரைக்கும் குடிக்கல. அங்கிள் எனக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் முழுசாக நம்ப முடியாது. சரி, நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த சேரனோட கதைக்கு வாங்கம்மா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் நடுவில் தலையிடணும்னு அவசியம் இல்லைன்னு பாண்டித்திட்ட. இங்கே பாருடா, என்ன இருந்தாலும் அது என் பையன், அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே உதவி பண்ணணும். ஊர்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன், அங்கே போயிட்டு அவங்கள ஒரு வழி பண்ணலாம். ஆமாம், உன் குடிக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க தானே? ஏய், அவங்க குடிக்காரங்க மட்டும் இல்லை, பெரிய ரவுடிங்க. பாருங்க, ரவுடிங்க கூடலாம் சகவாசம் வச்சுருக்கீங்க. இருங்கடா, ரவுடிங்க தான் இந்த மாதிரி காரியத்துக்கு நல்லா உதவியாக இருப்பாங்க. அங்கே வேற அவங்களும் மிகப்பெரிய கேங்ஸ்டர் மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதுவும் கல்யாணத்தப்பவே கன் பாயிண்டில் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இப்போயும் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நானும் கூட உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சரின்னு சொன்னான்னு சொல்ல. நிலாவும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க அங்கிள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே கூப்பிடுங்க. சோழனும் பாண்டியும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும். பெரிய பிரச்சனை ஆனாலும் ஆகட்டும், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மட்டும் போதும். அங்கேருந்து சந்தாவை எப்படியாவது
எப்படியாவது கடத்தியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும். நடேசனும் கடத்தி ஏமா கூட்டிட்டு போகணும்? அந்த பொண்ணு தான் சேரனை காதலிக்குது இல்ல, வீட்டை விட்டு உன்ன மாதிரி ஓடி வர சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, அழுதுகிட்டே மட்டும் இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே இருந்தா மட்டும் 2 பேரும் சேர்ந்துருவாங்களா என்ன? இதை பத்தி முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. நம்ம இப்பவே நைட்டோட நைட்டா ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி போய் சீக்கிரமா நாளைக்கு காலையிலேயே, நல்ல நாள் தான் நாளைக்கும், அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிலாவும், பரவாயில்லையா அங்கிள், நீங்க ரொம்ப பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுதே. சரி, ஓகே, இதை பத்தி சோழன், நீங்க சீக்கிரமா பல்லவன் கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. பல்லவன் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, முதல்ல சந்தாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அந்த பொண்ணு முதல்ல வீட்டை விட்டு ஓடி வருமான்னு கேட்டுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம். அப்படி இல்லைன்னா கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுருச்சுன்னா என்னாலலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க முதல்ல சந்தாவுக்கே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இப்போ சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக நடேசன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலயும் நிலாவுக்கு நடேசன் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்த மாதிரி தோணுது. ஸோ அவ்வளோ பெரிய நம்பிக்கை வர மாதிரி நடேசன் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம்.